வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 257 பாயிண்ட்ஸ் ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி 655 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ, இன்னைக்கு பெரும்பாலும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஆனா, இந்த ஏற்றத்த நம்மளால நம்ப முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா நம்பவே முடியாது. ஏன்னா, இன்னைக்கு ஏதோ சும்மா ஆர்ட்டிஃபிஷியலா ஏத்துன மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு டேல ஹெவியா வித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 9,300 கோடி கிட்ட இன்னைக்கு டேல மட்டும் செல் பண்ணியிருக்காங்க நெட்டா. அதே சமயத்துல டிஐஎஸ் பாருங்க கிட்டத்தட்ட 12,600 கோடி வரைக்கும் நம்ம மார்க்கெட்ல போட்டிருக்காங்க. ஸோ ஹெவியான ஒரு வால்யூம் பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ நல்ல வாலடைல் இன்னைக்கு காலையிலேருந்து மார்க்கெட்ட பார்த்தவங்க பார்த்துருப்பீங்க. ஸோ நல்ல ஒரு வாலடைல் நல்ல மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல இருந்தது. ஸோ பையிங், செல்லிங் பறந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல. பட் எஃப்ஐஎஸ் ஸ்டில் நம்ம மார்க்கெட்ல நெகட்டிவா இருக்கிறது நமக்கு கண்கூடா தெரியுது. அது மட்டும் இல்ல, ஸோ மேபி இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஏறுனதுக்கான காரணமா, ஸோ இப்ப இந்த எரிவாயு க்ரூட் ஆயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியில இந்தியாவுக்கு அனுப்புவோம் அப்படின்ட்டும் சில செய்திகள் எல்லாம் போயிட்டுருக்கு. இதனால கூட நம்ம மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் குடுத்துருக்கலாம். எது எப்படியோ, இன்னும் பார்த்தீங்கன்னா குளோபல் டென்ஷன் ஓடிட்டுருக்கு. மேபி இதெல்லாம் சரியானாலும் நமக்கு பிரச்சனை இல்ல. சரியா இங்கேருந்து மார்க்கெட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்தாலும் அத பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ, அத இந்த மார்க்கெட் கரெக்ஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ அது பயனளிக்கும் அப்படின்ட்டு நம்ம மன நிம்மதியா இருக்கோம். ஐய்யய்யோ! நான் இன்னும் கொஞ்சம் கூட பணம் வச்சிருக்கேனே! ஸோ இந்த டிப்ப நான் பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும்னு நெனச்சேனே! என்னால முடியலையே! அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் மேபி மார்க்கெட் ஒரு ரிவர்சல குடுத்ததுன்னா சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ இந்த மாரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1 நாள், 2 நாள் ஏற்றத்த பார்த்ததுமே, ஸோ பேலன்ஸ் நம்ம கையில இருக்கக்கூடிய ரிசர்வ மார்க்கெட்ல ஸ்பெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஆனா, இந்த மாரி உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட்டுக்கு எது லோ, எது ஹை அப்படின்ட்டுலாம் நம்மளால உறுதியா பார்க்க முடியாது. ஸோ அதனால எப்பவும் பேக்கப் இருக்கட்டும். ஸோ ரொம்பவும் கவனமா முதலீடு பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். உணர்ச்சி வசப்பட்டு நம்ம முதலீடு பண்ணணும்னா, எல்லா பணத்தையும் சரியான இடத்துல முதலீடு பண்ணணும்னு நம்ம நெனச்சோம்னா, அது தவறா முடிவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ 1 நாள், 2 நாள் ஏற்றத்த மட்டும் நம்ம நம்ப முடியாது. அப்படியே மேபி ஒரு ரிவர்சல கொடுத்து திரும்ப மார்க்கெட்ல ஒரு நல்ல உச்சம் ஏற்பட்டாலும், அத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. ஸோ இறக்கத்துல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அதுவே போதும். போதுங்கிற மனமே பொன்சை அப்படி குணமே அப்படின்ட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ ரொம்ப நம்ம ஆசைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன். எச்டிஎஃப்சி பேங்க் அவ்வளோதான் பறந்துருச்சு ப்ரோ அப்படின்ட்டு ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இன்னும் எச்டிஎஃப்சி பேங்க்கை பிடிப்பது ரொம்ப கடினம் அப்படின்ட்டும் நண்பர் பார்த்தீங்கன்னா கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இது மேபி பறந்து போனாலும் சரி, ஸோ எனக்கு வாய்ப்பு கிடைக்காம போனாலும் சரி, அதெல்லாம் நினச்சி நான் டெஃபினட்டாக ஃபீல் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வந்தால் தான் நான் அதை ஃபோக்கஸே பண்ணுவேனே தவிர, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல அந்த பங்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம அது மறுத்துட்டு போனாலும் கூட அந்த பக்கம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நான் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு துளி கூட வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ HDFC பேங்க் என்கிட்ட இருக்கு. ஸோ அதனால கூட நீ இப்படி பேசலாம் அப்படின்ட்டு சில நண்பர்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த HDFC பேங்க்கும் பலரும் விரும்பாத டைம்ல தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்ப பலரும் விரும்புற நேரத்தில நம்மளால பண்ண முடியாது. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய லெவல் வந்தா தான் நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு சரிவு ஏற்பட்டாலும் அத நினைச்சு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் நல்ல ஒரு லெவல்ல தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அத மீறி போகுதுன்னா, அது நமக்கு சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஸோ அத நினைச்சு நம்ம பண்ணாம, வாங்கும்போதே அதுக்கு ஏற்ற மாரியான ஒரு பிளான நம்ம பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு டேல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு HDFC பேங்க். அது இன்னைக்கு பெரிய ஒரு செய்தியாவும் மாறியிருக்கு. ஸோ இத நினைச்செல்லாம் நம்ம ரொம்பவே இது பண்ணிக்க கூடாது. ஸோ வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய இடம் வரலைன்னா, அந்த அ பங்க நம்ம சேஸ் பண்ணி வாங்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அந்த மாரி எல்லாம் நான் டெஃபினட்டா பண்ண மாட்டேன். கவலையும் பட மாட்டேன்னு சொல்லிக்கிறேன். அதே தான் பார்த்தீங்கன்னா, எம்&எம். ஸோ எம்&எம்மும் பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. 3% வரைக்கான ஒரு ஏற்றத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அது என்னதான் ஏறியிருந்தாலும் கூட, ஸோ இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஆப்பர்ச்சுனிட்டி மேபி ஓப்பன் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு டேல ஏறியிருக்கு. மார்க்கெட் ஏறியிருக்கு. கூட சேர்ந்து எம்&எம்மும் ஏறியிருக்கு. அதனால இந்த எம்&எம் ஏறிருச்சே, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி போச்சே, பேசாம வாங்கிடலாமோ? இப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே, நான் கண்டிப்பா அன்னையிலருந்து மார்க்கெட்ல நஷ்டம் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த மாரி நான் பல கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். வேண்டாம் நம்ம போய் என்டர் ஆயிருவோம் அப்படின்ட்டு. சில இடத்துல நான் போய் நல்ல பணத்த போடுவேன். ஆனா அதுக்கப்புறம் அது மிகப்பெரிய ஒரு
இறக்கத்த கூட வந்து குடுக்கும். ஸோ ஆரம்ப காலத்தில ட்ரேடிங் பண்ணும்போது கிடைச்ச அனுபவங்கள் தான் இந்த இடத்துல இத பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு உறுதுணையா வந்து இருக்கு. ஸோ எதிர்பார்த்தது நடந்தா நம்ம அத ஏத்துக்க ட்ரை பண்ணுவோம். மேபி நடக்கலையா, அது போனது போகட்டும் அப்படின்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ இதிலருந்து இந்த ஃபோமோ இத வந்து நம்ம முற்றிலுமா வந்து தவிர்க்கிறோம். இத தவிர்த்தா நம்ம டெஃபினட்டா வந்து மார்க்கெட்ல வெற்றி பெறுறோமோ இல்லையோ, பெரிய அளவுக்கான ஒரு அடிபடாம இருப்போம். அடிபடாம இருந்தாலே நமக்கு வெற்றி தானா வந்து வரும். ஸோ இத மட்டும் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்தது ஸோ ஐடி பங்கான இன்ஃபோசிஸ்க்கு ஜேஎம் ஃபினான்ஷியல் பார்த்தீங்கன்னா, பை ரேட்டிங் குடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஒரு 1600க்கு மேல போகும் அப்படின்ட்டு ஒரு டார்கெட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதுவும் வெறும் இன்ஃபோசிஸ்க்கு மட்டும் குடுத்துருக்காங்க. இப்போ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடுதலான கரெக்ஷன குடுத்துட்டுருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணல. இப்ப நடந்த ஒரு டவுன்ஃபால்ல நான் பண்ணுன ஒரு நிறுவனம்னா, அது டிசிஎஸ் தான். ஸோ இன்ஃபோசிஸ் பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது நான் அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனா, நான் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா, நான் என்னோட ஆவரேஜ் பிரைஸ்க்கு கீழ வந்தா தான் நான் இத வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ, இப்போதைக்கு நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ, அங்கருந்து ஒரு சரிவு ஏற்படாம நான் எப்படி வந்து இந்த பங்குல தொடர்ந்து அக்யூமுலேட் பண்றது? அதனால எனக்கு டிசிஎஸ் இனஃப் அப்படின்ட்டு நான் ஒரு மைண்ட் செட்ல வந்து இருக்கேன். ஸோ, பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ, வரக்கூடிய ரிசல்ட்டும் ஒரு ஃப்ளாட்டான ரிசல்ட்டா அமைவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமா இருக்கு. ஸோ, இது பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ் நடக்குது? ஸோ, இங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ரிலையன்ஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன ஒரு அப்டேட்னா, ஸோ இதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட். என்னன்னா, இப்போ நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, சாம்சங் கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, கிரீன் அமோனியா வந்து சப்ளை பண்ணுறதுக்கான டீலா பார்த்தீங்கன்னா இது இருக்கு. ஸோ இந்த ரிலையன்ஸ் ஓட இந்த கிரீன் அமோனியா டீல் பார்த்தீங்கன்னா, 2029 ஃபினான்ஷியல் இயர்ல பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும் அப்படின்ட்டு வந்து இதில வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி. ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜனில் வரக்கூடிய சப் ப்ராடக்ட் கிரீன் அமோனியா வந்து இருக்க போகுது. ஸோ இந்த கிரீன் ஹைட்ரஜன், கிரீன் அமோனியா போன்ற இந்த ரெனியூபிள் ரிலேட்டடான விஷயங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு குறிக்கோளோட தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா இப்போது பெரிய அளவுக்கான முதலீடை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு எக்ஸ்போர்ட் ஹப்பா இந்த கிரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இந்தியா அமையுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அதில் ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னணி நிறுவனமாக இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஐஓசிஎல் இருக்கும், என்டிபிசி இருக்கும். இந்த மாதிரியான நிறுவனங்களும் இந்த கிரீன் ஹைட்ரஜன் தயாரிப்பதில் முன்னணி நிறுவனங்களா அமையும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்கு. பட் இதெல்லாம் இன்னைக்கு நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இது நடப்பதற்கு டெஃபினட்டாக வந்து டைம் ஆகும். ஸோ இதுவே பாருங்கள் $3 பில்லியன் மதிப்பிலான கான்ட்ராக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே இன்னும் வந்து 4 வருஷம் கிட்ட இருக்குது, 3 வருஷம் கிட்ட வந்து இருக்குது. அப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஒரு ஒரு லாங் டேர்ம் ஜேர்னியில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதை தாண்டி சோலாரு, பேட்ரி அது இதுன்ட்டு பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான ரெவன்யூ ஜெனரேட்டராக இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு மாறுங்கிற எதிர்பார்ப்பு பெரிய அளவுக்கு வந்து எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். எப்போல்லாம் வந்து எனக்கு இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த ரிலையன்ஸை நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு டேயில் ஒரு 1% வரைக்கான ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்கு. ஃபர்தராக மேபி நான் ஏதாச்சும் ஒரு அக்யூமுலேட் பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணாமல் இந்த நிறுவனம் இருந்தாலும் லாங் டேர்மில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணுங்கிற எதிர்பார்ப்பு பெரும் அளவுக்கு எனக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ சில பேருக்கு வந்து மேபி பிடிக்காமல் இருக்கலாம். தாராளமாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய விஷயங்களை பிஸ்னஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இந்த நியூ எனர்ஜி பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆவதற்கு இன்னும் ரொம்பவே டைம் ஆகும். அதில் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கமர்ஷியல் வெஹிக்கிளோட ப்ரைஸை வந்து உயர்த்த போறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து ப்ரைஸை வந்து உயர்த்துறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ல ஆஃபர வந்து போஸ்ட் பண்றாங்க. பட் அங்கேயும் ப்ரைஸ் ஹைக் நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் சில வண்டிகளுக்கு ரூ. 3,00,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆஃபர் குடுக்கறதா ஒரு அறிவிப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து வந்த ஒரு செய்தியா வந்திருக்கு. பார்ப்போம். நமக்கு விரைவில் இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுமான்ட்டு. ஆனா என்ன பொறுத்தவரைக்கி இந்த ஆட்டோ செக்டார் காரனுங்கலாம் ஏதோ ஒரு வேலைத்தனத்த பண்றானுங்க. நம்ம நாட்டுல இல்ல. குளோபல் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, வேலைத்தனத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நஷ்டத்த போஸ்ட் பண்றாங்க. ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் மோஸ்ட்லி பலதும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சரிவுல தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்மளால ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல போட முடியல. ஆனா ஸ்டெலன்டீஸ், அப்புறம் ஹோண்டா போன்ற நிறுவனங்கள் நமக்கு இப்போ
பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டு தான் இருக்கு. பட் இந்த ஜெனரல் மோட்டார்ஸ், ஃபோர்டெல்லாம் கொஞ்சம் வந்து ஏற்றத்த போஸ்ட் பண்ணியாச்சு. அதனால அந்த பக்கம் நமக்கு எந்த சான்ஸும் இல்ல. அதே தான் டொயோட்டாவும். ஸோ Volkswagen இருக்கு. பட் அத வந்து இந்த ஐபிகேஆர்ல தான் வாங்க முடியும். இன்ட் மனில வந்து இல்ல. மேபி இந்த என்எஸ்இ கொண்டு வரக்கூடிய குளோபல் மார்க்கெட் இன்வெஸ்ட்மென்ட் விரைவில் வந்ததுன்னா, அப்போ வந்து நம்ம இந்த Volkswagen இன்வெஸ்ட்மென்ட் பண்றத பத்தி எல்லாம் யோசிப்போம். ஓகே. ஸோ அதுவும் நல்லா அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. குளோபலா நம்பர் 2 பொசிஷன்ல இருக்கக்கூடிய நிறுவனம் நல்ல ஒரு அட்ராக்டிவான இடத்துல இருக்கு. ஸோ சைனால அகைன் பார்த்தீங்கன்னா, Volkswagenஓட மார்க்கெட் ஷேர் வந்து கெயின் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைனால இப்ப திரும்ப 2 மாசமா தொடர்ந்து 2 மாசமா பார்த்தீங்கன்னா, அவங்க நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. இதுவே பெரிய விஷயம் இல்ல. ஸோ 2 வருஷமா பார்த்தீங்கன்னா, அவங்க பிஒய்டிக்கு கீழ தான் வந்து இருந்திருக்காங்க. பிஒய்டி அவங்கள ஓவர்டேக் பண்ணாங்க. கீலியும் பார்த்தீங்கன்னா, ஓவர்டேக் பண்ணாங்க. ஆனா இப்போ 2யும் பார்த்தீங்கன்னா, தலையில தட்டி திரும்ப Volkswagen நான் தான்டா கிங் அப்படிங்கிற மாரி சைனால நிரூபிச்சிருக்காங்க. ஸோ அது கூட போகவே எக்ஸ்பெங் கூட ஒரு கூட்டமைப்பும் வந்து போட்டிருக்காங்க. அதோட வெஹிக்கிள் லான்ச்சும் இப்ப வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் Volkswagenக்கு ஒரு நல்ல செய்தி. நம்ம அந்த பங்க இப்போ நான் இதெல்லாம் வந்து பேசணும், இல்ல இத நான் செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே இல்ல. ஆனா, இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த நிறுவனத்தில என்ன நடக்குது? ஸோ இந்த நிறுவனம் என்னென்ன பண்ண போறாங்க? அந்த நிறுவனத்துக்கு வரக்கூடிய ஆபத்து என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ மேபி நாளைக்கு நம்ம இந்த Volkswagenஅ வந்து ஒன்ஸ் அனாலிசிஸ் பண்ணும்போதோ, இல்ல அந்த பங்குல முதலீடு பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, நம்ம சுலபமா வந்து அந்த பங்க அசஸ்மென்ட் பண்றதுக்கு, இந்த இடம் வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு அசஸ் பண்றதுக்கு ரொம்பவே உறுதுணையா இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றோம். முதலீடு பண்றோம், முதலீடு பண்ணல. அது 2வது. ஆனா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா அது டெஃபினட்டா நமக்கு ஏதோ ஒரு டைம்ல பெரிய அளவுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஸோ பார்ப்போம். வந்து ஒவ்வொன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகும்போது நம்ம அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதப்ப கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனமா பணத்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டு பத்திரமா சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ கசகசன்னு ரொம்ப ஆசையில முதலீடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்ண காசு இல்லாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கிட வேண்டாம். ஓகே. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!